காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்பும் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த எறும்பு எப்போவுமே துரு துரு துருன்னு வேலை செஞ்சுக்கிட்டே தான் எதிர்காலத்தை யோசித்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெட்டுக்கிளி எப்போவுமே ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நண்பா, மழைக்காலம் வரப்போகுது. நீ இன்னுமே இப்படி ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தா மழைக்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவ. இப்பவே உனக்கான உணவை சேமிச்சு வச்சுக்கொள். எப்ப பாரு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லை. போ, நான் ஜாலியா இருக்க போறேன். எறும்பு தனக்கான தேவையான உணவுகள் எல்லாம் சேமிச்சு கொண்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது சேமிச்சுட்டு இருந்தது. ஆனால் வெட்டுக்கிளி ஜாலியாக பாட்டு பாடிட்டு அது லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்து 2 மாதம் கழிச்சு பனிக்காலமும் வந்துச்சு. காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் எறும்பு மட்டும் தனக்கான உணவை சேமித்து வச்சனால ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்து. வெட்டுக்கிளிக்கு சாப்பாடே கிடைக்காதனால வேற வழி இல்லாமல், நண்பா கதவு தர, எனக்கு ரொம்ப பசிக்குது, வெளியே ரொம்ப குளிருது, நீ சொல்றத நான் அப்பவே கேட்டு இருக்கணும், எனக்கு சாப்பிட ஏதாவது கூட. வெட்டுக்கிளியோட சவுண்டை கேட்டோன்னே எறும்பும் தன்னை கிண்டல் அடிச்சது திட்டினது எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு வெட்டுக்கிளிக்கு எறும்பு உதவி செய்யும். நமக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அது கரெக்டான டைமில் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் தானாக வந்து சேரும்.